ஒரு காலத்தில் 100 குடும்பம் வசித்து வந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் தற்போது வெறிச்சோடி கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதோடு விவசாயிகளின் நிலைமையும் கேள்விக்குறியாகியுள்ளது. இதுகுறித்து விரைவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். வீடுகள், வீதியெங்கும் மக்களின் நடமாட்டம், பசுமையான விளைநிலங்கள் என செழிப்புடன் இருந்த கிராமம் தற்போது வெறும் 4 வீடுகள், கவனிக்கப்படாத விளைநிலங்கள் என அவலத்தின் உச்சமாக இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சின்னக்கண்ணனூர் ஊராட்சிக்குட்பட்ட சி கரிசல் குளம் கிராமத்தின் நிலைமைதான் இது. ஆண்டுகளுக்கு முன்பு 100க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் வசித்து வந்த இந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாததால் பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. காலில் சுடு தண்ணீர் ஊற்றியது போல் நகரும் உலக வாழ்வில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்ததால் கிராமவாசிகள் வசதிகள் நிறைந்திருக்கும் பகுதிக்கு படையெடுத்தனர். அதில் பலர் பெரும்பாலும் மதுரை நோக்கி சென்றனர். இதனால் இங்கிருந்த பல வீடுகள் மண்ணோடு மண்ணாகிவிட்டன. இப்படி நாளுக்கு நாள் ஊர் மக்கள் வெளியேறி வர தற்போது 4 வீடுகள் மட்டுமே மிஞ்சி உள்ளது. இடிந்து விழும் நிலையில் உள்ள இந்த 4 வீடுகளில் 3 மூதாட்டிகள் மட்டுமே வசித்து வருகின்றனர். சொந்த கிராமம் அழிவதை காண முடியாமல் தவிக்கும் விவசாயிகள் விவசாயத்திற்கு உகந்த காலத்தில் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஆட்டோவில் வந்து சென்று விவசாயம் பார்த்து செல்கின்றனர். இப்போ மதுரையில் போய் செட்டில் ஆகிட்டோம். மதுரையிலேருந்து இங்கே வந்து விவசாயம் பண்ணுறோம். 50 கிலோமீட்டர் வந்து வாரத்துக்கு 3 ட்ரிப் வந்து விவசாயம் பண்ணுறோம் பார்க்குறோம். அப்படி இருந்தாலும் இந்த விவசாயம் கடைசி நேரத்திலே கை கொடுக்க மாட்டுது. இந்த கிராமத்தில் இருந்த வீடுகள் 70-80 வீடு இருந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்போ வந்து ஒரு 4 வீடு தான் இருக்குது. வீடு எல்லாருமே வீடு வசதி வாய்ப்பு இல்லாமல் காலி பண்ணி போய்விட்டோம். ஆனால் அதிலும் சிக்கல் நிலவி வருகிறது. இந்த கிராமத்திற்கு சொந்தமான சுமார் 85 ஏக்கர் பரப்பளவில் கண்மாய் உள்ளது. இதை நம்பி 250 ஏக்கரில் விவசாயமும் நடைபெற்று வருகிறது. இந்த கண்மாயில் நீர் செல்லும் கலுங்கு முற்றிலும் உடைந்து சேதமாகிவிட்டதால் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். நான் வாக்கப்பட்டு வரும்போது நிறையா வீடுகள்லாம் நிறையா இருந்துச்சுங்க. இப்போ வந்து கலுங்கு உடஞ்சி போகும், வந்து ஆளும் இல்லை ஒன்றும் இல்லை, வந்து அடைக்கிறதுக்கும் இல்லை, விவசாயம் போடுறதுக்கு கலுங்கில் தண்ணிலாம் போயிடுது. நெல் பயிரிட்டாலும் தகுந்த நேரத்தில் தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் போவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். கடந்த 7 வருடங்களாக இப்பிரச்சனையுடன் விவசாயிகள் போராடி வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி பல இடங்களில் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குமுறும் மக்கள் இறப்பதை தவிர வேறு வழி இல்லை என கலங்குகின்றனர். இது பல முறை நாங்கள் மனுவிட்டோம், பல முறை மனுவிட்டு ஒன்றுமே இது வரைக்கும் எந்த இதுவுமே நடவடிக்கை எடுக்கவே இல்லை. எங்களுக்கு இந்த கலந்து கட்டி கொடுங்க, மிக பணி கூட நாங்கள் வந்து மக்கள் விவசாயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த விவசாயத்தை நம்பி வழியே இல்லை, வேறு எதுவும் வேறு வழியே இல்லை, இல்லையே நாங்கள் சாகுறத வழியில் அந்த நிலைமையில் நாங்கள் இருக்கோம். தங்கள் ஊரையும் விவசாயத்தையும் காப்பாற்ற போராடும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்குமா, விவசாயிகளின் துயிர் துடைக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். தந்தி டிவி செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.